Good morning students. இப்போ நீங்கள் பார்க்குறது கணேஷ் மேக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் உங்களுக்கு போட்டுன்னு இருக்கோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக வந்து ப்ராபபிலிட்டி, அதாவது வந்து ஒரு டஃப்பான சம்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த வாட்டி வேலை வைப்போன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் வந்து நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ப்ராபபிலிட்டி எதுனா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, 2 அப்புறம் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், இந்த ப்ராப்ளம் ஓரியன்டட் இருக்கிற சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தரப்பண்ணால் பண்ண முடியும். இப்போ ஒரு டஃப்பான ஒரு சம், இது வந்து டஃப்பு கிடையாது, பட் இந்த சம் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் போடுவான்றது தான் உங்களுக்கு கொஷின் படிங்க. அன்பர்ஸ் டைஸ் இஸ் த்ரோன், ஒரு டை த்ரோ பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி தட் ஃபேஸ் வேல்யூ இஸ் ஹார்ட் எவ்வளோ 90%. இப்படி கொஷினை பார்த்தோன்னா தூக்கம் வந்துடும் ரைட்டா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ த ப்ராபபிலிட்டி தட் த ஃபேஸ் வேல்யூ இஸ் ஈவன் ரைட்டுங்களா? என்ன இருக்கணும்? த ப்ராபபிலிட்டி தட் த ஃபேஸ் வேல்யூ இஸ் ஹார்ட் வந்து என்னது 90%. of the probability that face value is even. சரி, the probability of getting any even numbers space is same. ரைட்டா? சரி, if the probability face is even given that the greater than 3 is another 0.75, which one of the following option is closer to the probability that the value is x is 3? 3 ஓட அதிகமாக இருக்கணும், பட் அது ஈவன் நம்பராக இருக்கணும் ரைட்டா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டால் எத்தனை பேர் போடுவீங்க? ஸோ இதே போல் வந்து நம்ம வந்து கொஷினை செலக்ட் பண்ணி நம்ம சென்டரில் இதே போல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட் வச்சுக்கிறோம், ஒரு யூனிட்டுக்கே 10 டெஸ்ட்டு ரைட்டா? இந்த கொஷின்லாம் எங்கே சார் இருக்குது? நெட் எக்ஸாமு, ஸ்லெட் எக்ஸாம் எல்லாம் கலெக்ட் பண்ண அவ்வளோ கொஷின் கலெக்ட் பண்ணி வைக்கிற காரணம் என்னென்னா, நம்ம வந்து யாருக்கார் இதே போல் சம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அதுதான் வேலை இப்போ அதிகமாக இருக்கும். சரி ரைட்டா? அதனால தான் கொஞ்சம் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா, நம்மளோட யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க இது வந்து இதே போல் சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தரவா வச்சுக்கணும் ரைட்டா? ஸோ நான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2க்கு தனியாக ப்ராப்ளம் போட்டிருக்கேன். போட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது வேணும்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸோ இல்லை நம்ம கிளாஸில் எப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிடிக்கும், ஒரு வழி கிடையாது. ஸோ இதே போல் சம் வச்சு அந்த 1 மார்க்கு தான் நம்ம வேலை இப்போ நிர்ணயிக்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட சம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஈஸியான சம் யார் வேணால் போட்டுக்கலாம். சாதாரணமான சம் டைரெக்டாக ஃபார்முலைஸ் பண்ணுறது இப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் பிரச்சனை இல்லை, பட் இப்படி கொஷின் வராது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதே போல் கொஷின் வந்துச்சுன்னா எத்தனை பேர் யோசிச்சு பாருங்கள். இந்த கொஷின் நான் சொல்லித்தரல அப்படின்னா நீங்கள் எப்படி போடுவீங்க? நீங்கள் கண்டிப்பாக போட மாட்டீங்க கொஷின் படிச்சுன்னா. ஆனால் சொல்லி கொடுத்துட்டோன்னே அப்போ ஈஸியாக இருக்குது. அப்போ சொல்லி கொடுத்துட்டோன்னா அந்த கொஷின் நீங்கள் மாடல் பார்த்து தான் அங்கே ஈஸியாக இருக்கும். இப்படி சம்லாம் பார்க்குறதுல எந்த சென்டர்லாம் நடத்த மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. டைம் வந்தால் கூட அவங்க என்ன இதெல்லாம் நடத்தினா பசங்களுக்கு புரியாது, இல்லை அவங்களுக்கு தெரியாது, ஏதாவது சொல்லிட்டு போடுவாங்க. நான் அவங்களுக்கு போய் சீக்கிரம் போஷ முடியணும். ஸோ அவளை பற்றி நான் பேச வேணால் நம்ம கதையை பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு சம்மு கொடுத்துட்டா நம்ம எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். இதே போல் தான் நம்ம சென்டரில் கணேஷ் மேக்ஸ் அகாடமியில் இதே போல் சம்மெல்லாம் செலக்ட் பண்ணி டெஸ்ட் வைக்கிறோம். அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்க மனசில் பதியும் போது அங்கே எக்ஸாமில் வந்து இதெல்லாம் பார்த்த மாடல் தான் ரைட்டு, இந்த இப்படிலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஈஸியாக அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆன்லைன் கிளாஸும் இந்த வீக்கெண்டு கிளாஸும் நடத்துகிறோம். ஸோ ஒன்று வீக்கெண்டு கிளாஸில் வந்து படிக்குதுன்னா படிங்க, இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க, மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறோம். அதனால் ஒன்று நீ படிக்காம மட்டும் இருந்துடாதீங்க, என்கிட்ட தான் படிக்கணும் அவசியம் இல்லை, படிங்க. இந்த வாட்டி விட்டால் வேறு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது ஏன் ஆட்சியில் வரான், என்ன நடக்குதுன்னு தெரியாது, அடுத்த விஷயம் நீட் எக்ஸாம் இருக்கிறதெல்லாம் தெரியாது, என்னவோ 1008 குழப்பங்கள் இருக்குது. ஆனால் டிஆர்பி கன்ஃபார்ம் வந்து போச்சு, ஏன்னா புக்கு எல்லாம் மாற்றிட்டானோ. ஸோ 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் புக்கு மாறி போச்சுன்னு நல்லா தெரியும் நெக்ஸ்ட் இயரில். அதனால் வந்து கண்டிப்பாக போஸ்டிங் போட்டு தான் ஆனுவாங்க. இதே போல் கொஷின்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் நோட்டு நான் தனியாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் ரைட்டா? ஸோ அதனால் வந்து இந்த கணேஷ் மேக்ஸ் அகாடமின்றது எதுக்குன்னா, இதே போல் எதுக்கு உங்களுக்கு யூடியூப்லேயும் இதை கொடுக்குறேன்னா, இதே போல் கொஷின் கேட்டால் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். இப்போ எங்கிட்ட படிக்கிறவங்க நான் சொல்லிடுறேன் ரைட்டா, உங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு கொஷின் இதே போல் 50 கொஷின் மாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கில் தேடுறோம், கண்டுபிடிக்கணும் இப்படிலாம். ஏன்னா நம்ம சிலபஸ் ப்ராபபிலிட்டி உண்டுனா இப்படி ஒரு கொஷின் கேட்டால் ப்ராபபிலிட்டி இல்லையாது. ஸோ அதான் அப்போ இப்படி ஒரு கொஷின்ஸ்லாம் அவன் ப்ரே மாட்டேன். எங்கே பார்த்து எந்த புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணுறாங்க? குப்தா புக்கில் இருக்கா? இல்லை. அப்போ எந்த புக்கு பார்த்து ரெஃபர் பண்ணுறாங்க? ஸோ அப்போ அத்தனை புக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கொஷின் இப்படி கொடுத்துட்டாங்க, எப்படின்னு போடுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ப்ராபபிலிட்டி ஃபேஸ் வேல்யூ இஸ் ஆட் இஸ்னாது 90%. சரி, ஈவன் வேல்யூ இஸ்னாது தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம்? தெரியாத வேல்யூ என்ன வச்சுப்போம்? சொல்யூஷன் போட்டு தெரியாத வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ் வச்சுக்கலாம். லெட்டு பி ஆஃப் ஈவன் ஸ்பேஸ். ஸோ ஈவன் ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ரைட்டா? எக்ஸ். அப்போ அவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 90%. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் பேஸ் 90% நம்ம 100 பண்ணோம். அப்போ 0.9x. ஸோ இப்படிலாம் யோசிக்கணும். இது எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிக்கணும்.
ஈவன் ஃபேஸ் வந்து எக்ஸு, ஆட் ஃபேஸ்ன்றது என்னது அவனே கொடுத்துருக்க 90%னா நான் பர்சன்டேஜ் 100 எடிட் பண்ணால் 0.9x. ஸோ நம்மளுக்கு தெரியும் டோட்டல் வேல்யூனா வரணும், ப்ராபபிலிட்டியோட டோட்டல் வேல்யூனா 1ன்னு வரணும். ரைட்டா, டோட்டல் வேல்யூ இஸ் 1. அப்போ என்ன வரும், எக்ஸு ப்ளஸ்ஸு 0.9x ஈக்குவல் டு 1. ரைட்டா, ஸோ அப்போ வந்து எக்ஸு காம எடுத்துடலாமா, எக்ஸு காம எடுத்தோன்னா வரும் 1 ப்ளஸ்ஸு 0. ஆட் பண்ணிக்கணும் 1 அப்படியே டேரெக்டாக போட்டோம்னா ஆட் பண்ணணும், எல்லாம் ஒன்று தான். ரைட்டா, ஸோ அவன் ஆன்சர் அது 1.9x இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1.9. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.9 டேட் பண்ணால் நீங்கள் டேட் பண்ணி போடுறதுலாம் ஈஸியாக தெரியும். ஆன்சர் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுக்கோ, அப்படி பார்த்துருங்க 0. எல்லாம் போட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும். 5263. ரைட்டா, எவ்வளோ தான். அப்போ இந்த ஐடியா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். எக்ஸாம் சென்டரில் எத்தனை பேர் போடுவீங்க இதை போல்? அப்போ இந்த மாடலை பார்த்தா தானே உங்களுக்கு அங்கே எக்ஸாமில் போட முடியும். இந்த மாடலை பார்க்காம எப்படி போடுவீங்க? ஸோ இந்த மாடலில் இப்போ நம்ம ஒரு வேலையை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், ஆட் ஃபேஸ்னா நான் ஈவன் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுக்கிறேன் பாருங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் வெட்டிங் எனி ஈவன் ஃபேஸ் ஈஸ்னா அது சேம்னு கொடுத்துருக்கான். அப்போ எல்லா ஹியூமன் ஃபேஸஸும் சேம் கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் வருது, ஹியூமன் ஃபேஸ்லாம் சேம்னா அவன் கிவன். அப்படின்னா அர்த்தம் P(2) ஈக்குவல் டு P(4) எதாவது ஈவன் ஃபேஸ் டைஸில் P(6) இஸ் ஈக்குவல் டு என்னது சேம். சேம்னா நம்ம என்ன வச்சுப்போம், ஈவன் ஃபேஸ் தான் நம்ம என்ன வச்சுக்கிறோம், நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேஸ் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். ரைட்டா, வேல்யூ ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஈவன் வந்து எக்ஸ் தானே வச்சுக்கிறோம், ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ P(2) என்ன இருக்குன்னு யோசிக்கணும். இது எக்ஸ்னு வச்சா P(2) மட்டும் என்ன இருக்கும், x/3ன்னு இருக்கும். ஏன்னா மூணுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, P(2) P(4) என்ன இருக்கும், அதே போல் P(4) என்ன இருக்கும், x/3 இருக்கும். இப்போலாம் யோசிப்பீங்களா, P(6) என்ன இருக்கும், x/3. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதே போல் சம்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த சம்ஸில் இருக்குதா இல்லை எந்த சென்டெலாம் எடுத்துருக்காங்களா அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த வாட்டி வேலை வாய்ப்புன்றது காம்படிஷன், யாருக்காரு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் அவங்க வேலையை நிர்ணயிக்க போகுது. ஸோ இப்படி பாருங்கள், இப்படி அப்போ டோட்டல் வேல்யூ நம்ம எக்ஸ்னு வச்சுருந்தா அப்போ ஒரு வேல்யூ என்ன இருக்குது, x/3. சரி ரைட். இப்போ நம்ம வந்து P(2) மட்டும் நம்ம தேவை அப்படின்னு வச்சிங்களேன். எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், 0.5263/3. ரைட்டா, ஸோ 3 ரைட் பண்ணி போட்டால் ஆன்சர் ஆனால் 0.1754 வருது. அப்போ ஒரு கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே கிரியேட் பண்ணுறோம். ஈவன் ஃபேஸ் எக்ஸு, ஆட் ஃபேஸ்ன்றது அவனே கொடுத்துருக்கான் 0.9x. சரி, இது கண்டுபிடிச்சி எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அவன்னா ஒரு க்ளூ கொடுத்துருக்கானா ஈவன் நம்பர்ஸ் வந்து சேம் கொடுத்துருக்காங்க. அப்போ சேம்னா நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ ஒரு வேல்யூ என்ன இருக்கும், x/3 இருக்கும். கூட்டி பாருங்கள், x/3 + x/3 + x/3 டோட்டல் வேல்யூ எக்ஸ்னு வந்துடும். ரைட்டா, 3x/3 அப்போ இது கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டு, அப்புறம் இப்போ கொஷினுக்கு போவோம். இப்போ த ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இஸ் ஈவன் கிவன் தட் கிரேட்டர் தென் 3 இஸ் 0.5. ஈவனாக இருக்கணும், பட் அது கிரேட்டர் தென் 3 இருக்கணும். அப்போ கண்டிஷன் ப்ராபபிலிட்டி, ஸோ ஈவனாகவும் இருக்கணும், அது சமயத்தில் கிரேட்டர் தென் 3 இருக்கணும். அப்போ உனக்கு கண்டிஷன் ப்ராபபிலிட்டி என்ன வருதுன்னா P(even) பட் இது கண்டிஷன் அது கிரேட்டர் தென் 3. ஃபேஸ் வந்து ஈவன் ஃபேஸ் என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 3 இருக்கணும். அப்போ P(a/b) ஃபார்முலா, P(a/b) ஃபார்முலா தெரியுங்களா, P(a) இன்டர்செக்ஷன் b. அப்போ ஈவன் ரைட்டா இன்டர்செக்ஷன் ஸ்பேஸ் என்னது கிரேட்டர் தென் 3. ரைட்டா, இது இன்டர்செக்ஷன் P(a/b) ஈக்குவல் P(a) இன்டர்செக்ஷன் b P(b) அதானே வரும். ஸோ அது அழகாக அந்த ஃபார்முலாஸ் தெரியும் நினைக்கிறேன், அது அழகாக எழுதிங்க. P(a/b) ஈக்குவல் P(a) இன்டர்செக்ஷன் b உங்களுக்கு தெரியும், எழுதி போடுவா. P(a/b) ஈக்குவல்னு அது P(a) இன்டர்செக்ஷன் b P(b). ரைட்டா, கண்டிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம பண்ணுறப்ப P(b) என்ன அது ஃபேஸ் வேல்யூவை கிரேட்டர் தெரியா, ஃபேஸ் வேல்யூ கிரேட்டர் வந்து இப்படி இருக்குது. இந்த ஃபார்முலா லெவலில் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுத்துக்கு காமன் ஈவனாக இருக்கணும், பட் என்ன அது கிரேட்டர் தென் 3 இருக்கணும். அப்போ என்ன இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஈவனாக இருக்கும், கிரேட்டர் தென் 3 இருக்குன்னா 2 இருக்காது, கிரேட்டர் தென் 3னா 4 6 மட்டும் தான் இருக்கும். ஸோ ரைட்டா, அப்போ 4 அது 6 இருக்கும். ஸோ P(4) இன்டர்செக்ஷன் P(6) ரைட்டா டிவைட் பை இது கிரேட்டர் தென் 3 வேல்யூ அவனே இன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க, கிரேட்டர் தென் 3 இஸ் 0.75. அப்போ இது கண்டுபிடிக்க தேவையில்ல, 0.75 போட்டுக்கும். ரைட்டா, ஸோ இது ஒருவரோட வேல்யூ என்னது 0.1754. இது 1754, இது 1754. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம் 0.1754 பை என்னது 0.75. ரைட்டா, ஸோ கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணி போடுறதுலாம் தெரியும்னு நினைக்கிறேன். 4677. ஸோ ஆன்சர் வந்து 0.468 இருக்குது. ஸோ மோர் தென் 5னா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் ஆன்சர்.
இது நெட் எக்ஸாமில் கேட்ட கொஷின். சரி, இதே போல் சம் இருந்தால் இப்படிப்பட்ட சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படிலாம் வந்து நம்ம வேலைவாய்ப்பு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அது வேலைவாய்ப்புன்றது இந்த ப்ராப்ளம் எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்குமோ மற்றவங்களோட 100 தெரியுதா, நம்ம 150 தெரியுதா, ஸோ அதுதான் வேலையை வந்து நம்ம நிர்ணயிக்குது. ஸோ நம்ம வந்து விளையாடுத்தணும் வந்துடாதீங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு போயிட்டு கிளாஸ் போய் சேர்ந்து ஆன்லைன் கிளாஸ்லையோ இல்லை நம்ம ரெகுலர் கிளாஸ்லையோ வந்து படிக்கிறதுலாம் ஒரு செலவு இல்லை. இந்த வாட்டி நம்ம எக்ஸாம் நம்ம எழுதி பாஸ் பண்ணலைன்னா டிஆர்பி எப்போ வரும்னே தெரியாது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் வந்து ஓசிச்சு கால்ஃபர் வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும் உட்காந்துருந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களோட இப்போ படிக்கிறவங்களாம் அப்புறம் அவங்க முன்னாடி போயிடுவாங்க. நீங்கள் திரும்பி எதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து இரவு பகலாக பார்த்து 24 ஹவர்ஸும் படித்தாலும் சரி தான் வேலைவாய்ப்பு. மேக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு ரொட்டீன் ப்ராக்டிஸ் என்ன தான் சொல்கிறது, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். எக்ஸாம் டைமில் 2 மாதத்தில் நம்ம அப்படியே கைட்டி அப்படியே உலகத்தையே மாற்றிடலாம் நினச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இப்படி கணேஷ் மேக்ஸ் இப்படி சம்ஸ்லாம் உங்களுக்கு யாருமே நடத்த மாட்டாங்க. இத்தனை 100 வீடியோ கிட்ட போட்டிருக்கும். ஸோ என்னன்னா இதே போல் நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் சார் இது இப்படி படிக்கணுன்ற எண்ணத்தோட போராடணும் சாதிக்கணுன்றவங்களாம் நிறைய பேர் வராங்க, பார்த்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஒரு இதாக இருக்கணுன்றது, அதை நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். நம்ம மோட்டிவேஷன்றதோட யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கடவுள் கொடுத்துருக்கோம், அதில் எதாவது சாதிக்கணும். ரைட்டா, நம்மளும் இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படிலாம் இருந்தோம்னா வேஸ்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம எதாவது பண்ணணுன்றது எனக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்படி போல் சம்ஸ் இருந்துச்சுன்னா இதே போல் சம்ஸ்லாம் ஒரு நாள் என்னுடைய டெஸ்ட்டில் 10 டெஸ்ட்டுமே இது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 வச்சுருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அதே போல் 10 டெஸ்ட் வைப்பேன். இப்படி கொஷினை கலெக்ட் பண்ணுறேன். இப்படி கொஷினை கலெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு கோச்சப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தெளிவாகிடும். இதை நீங்கள் மெத்தடை பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்குன்னா இப்போ வந்து கணக்கு போகிறதுக்கு ஸோ இது மட்டும் சார் நடத்திருக்காரு ரைட்டா, அப்போ அந்த ஓசின பக்கம் வரும். ஸோ கொஞ்சம் மாற்றி கொடுத்தாலும் இது எக்ஸ்பிளைன் வச்சுக்கணும். இது அப்படியே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும். அதான் ஒரு கட்டமைப்பு ரைட்டாக அது சொல்கிறது. இது கணக்கே பார்க்கல, இப்படி ஒரு கணக்கே பார்க்கல, நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிறீங்க, ஈஸியான அப்படியே டைரக்ட் கொஸ்டின் மட்டும் ஃபார்முலைஸ் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போஸ் இதே போல் கொஸ்டின் அவங்க பார்த்து எடுத்து கேட்டாங்கன்னா டஃப்பாக கேட்டாங்கன்னா திரும்பினாது அது 75% எலிஜிபிள் இல்லாமல் திரும்பினாது அப்படியே ஆனால் பணத்தை வாங்கிட்டு சீட்டை போட்டுறணும். ஸோ ஏமாந்துடாதீங்க, உரிமை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கை, நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் வாழணும், நீங்கள் தான் போராடணும், நீங்கள் தான் கஷ்டப்படணும் ரைட்டா. ஸோ உங்களோட உழைப்பு தான் அதில் முக்கியம். ஸோ விட்டுறாதீங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் 3 உங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.